நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு TNSET Success Strategy series. So this is the last video in this series. Dear friends, so நீங்க இப்போ TNSET examination எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. You have understood the exam structure also. Paper 1, paper 2, the difficulty level of questions. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் தி டயக்னோஸ்டிக் டெஸ்ட், ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் என்ன, ஸோ உங்களுடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த நீட் ஆஃப் தி ஆர்எஸ் யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட். ஸோ ஒரு இலக்கு டிஎன்செட் எக்ஸாமினேஷனை 2022 நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இலக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதை தாண்டி a few things will help you to crack this exam. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த 3 டிப்ஸை எப்போவுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர். ஸோ ப்ரிப்பேர் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதாவது சப்ஜெக்ட் தான் சம்படி எல்ஸ், ஆனால் ஸ்டடி பிளான் உங்களுடையது. அப்போ ஒரு லாஜிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போமே. ஸோ நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க, அந்த பிளானை நீங்கள் ஸ்டிக் பண்ணலை அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்கள் பேச்சை நீங்களே கேட்கல. உங்கள் பேச்சை நீங்களே கேட்கல அப்படின்னா யாரும் கேட்பா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேரிங் ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட். இட் நீட்ஸ் கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷன். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ஸோ பயிற்சி தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். நீங்கள் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு தான் அந்த நாலேஜ் லெவல் இருந்தாலும், முறையான பயிற்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியாது. ஸோ டேக் எவ்ரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் சின்சியர்லி. அடுத்து ஃபைனலாக பெர்ஃபார்ம். பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் வித் யுவர் ஃபுல் பொட்டென்ஷியல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போது ஒருத்தவங்க ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க அப்படின்னா ஓடுற எல்லாருமே பெர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும்ல, அந்த தனித்திறமை முழுமையும் பயன்படுத்தி நீங்கள் ஓடுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன் தி டே ஆஃப் தி எக்ஸாம், ஸோ எவ்வளவு இருந்தாலும் யூ ஹாவ் டு பி கூல் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் டில் தி எண்ட். நீங்கள் ஃபுட்பால் மேட்ச்சு, ஹாக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. சில டீம்ஸ் கடைசி வரைக்கும் ஈக்குவல் ஸ்கோர்லேயே இருப்பாங்க. அப்படின்னா அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு டீம் ஸ்கோர் பண்ணிட்டுனா அந்த டீம் ஜெயிச்சிரும். அந்த 1.5 மணி நேரமும் கஷ்டப்பட்டு பால்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டீம் தோத்துரும். அதே மாதிரி தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ வித் ஃபுல் பொட்டென்ஷியல், with 100% concentration till the last second you have to concentrate and perform. அப்போதான் அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். Dear friends, finally, to clear this exam, so what is needed? What is the need of the hour? First expertise. ஒரு கோர்ஸ் நீங்கள் இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா எங்கே ஜாயின் பண்ணலாம்? எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எங்கே எக்ஸ்பர்டிஸ் இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் என்ஷூர் வெதர் ஆல் லெசன்ஸ் ஆர் டாட் பை குவாலிஃபைட் அண்ட் குவாலிட்டி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, we present materials online. In the sense, வீடியோ லெசன்ஸாக தான் இருக்கும். ஸோ we don't give PDF. ஸோ PDF கொடுத்துட்டோம் அப்படின்னா, it is like another material, another book. அது thousands of materials are available online. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நம்மக்கிட்ட போதுமான மெட்டீரியல் இருக்குது அப்படின்ட்டு படிக்க மாட்டாங்க. ஸோ ஹியர்
we make the students to take notes and study. ஸோ எங்களுடைய மெட்டீரியல்ஸ்லாம் குவாலிட்டி மெட்டீரியல், பட் வீடியோ லெசன்ஸ். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட்டிஸை பயன்படுத்தி லெசன்ஸை கிளாஸ் ரூமில் இருந்த மாதிரி வாட்ச் பண்ணி யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். செகண்ட், டெக்னிக்ஸ். ஒரு நல்ல கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸாம் கான்டென்ட் நல்லா இருக்கணும். அது போக அந்த மெட்டீரியல்ஸில் உள்ள கொஷின்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது அந்த ஃபைனல் எக்ஸாமில் எப்படி கொஷின் ஸ்டாண்டர்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஷின்ஸை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ we have that. தேர்ட், டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின். எந்த ஒரு வெற்றியாளரையும் கேட்டு பாருங்க. ஸோ அவங்களுக்கோட மிக முக்கியமான ஒற்றுமை என்ன இருக்கும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு நான் எந்திரிச்சு படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் எனி காஸ்ட் யூ ஹாவ் டு வேக்கப். அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், உடம்புக்கு முடியாமல் போகும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்த்திடலாமே தவிர மற்றபடி 100% யூ ஹாவ் டு பி செல்ஃப் டிசிப்ளின். அதாவது வீட்டில் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, கொலீக்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டம்லாம் அவர்களை திருப்திப்படுத்துவதில் இருக்குமே தவிர உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இருக்காது. ஸோ ஹாவ் அ பிளான், have a steady, have a perfect self discipline, then nobody can stop you from succeeding. அடுத்து, சப்போர்ட். எவ்வளவுதான் பெரிய செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தால் கூட அங்கங்கே நமக்கு சில ஏமாற்றங்கள் வந்து நம்மளை தடுமாற வச்சிரும். அந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரும்போது ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் வந்து எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ we succeed, ஸோ we are there at your time of difficulty. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய பாதை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அட் that time, ஸோ we are there to help you through our audio messages and call with our technical assistant and call with our faculty members. Dear friends, how can we help you to crack this exam? As you already know, we have the in-depth lessons, we have quality practice tests, and we have preparation assistance. But in spite of that, ஸோ என்னால் முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது செல்ஃப் டவுட் அப்படி தான் நம்மளுடைய முதல் எதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும். திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அது கடவுளாலேயே முடியலைன்னா கூட நீங்கள் தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. திஸ் இஸ் ரியலி ட்ரூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிளியர் தி examination, TNSET or NET, if you have decided to join any institution, if you are ready to invest your time in us, please call us. We are there to help you with right kind of preparation method and material. Dear friends, all the very best. I'll meet you with another lesson. Thank you. All the best.